வணக்கம். தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 தேர்வுக்கான பாடப்பகுதிகளை வரிசையாக இதுவரை 3 வரலாற்று பகுதியில் சிந்துவெளி நாகரிகத்தில் 3 பதிவுகளை வெளியிட்டுள்ளோம். இப்போ காண இருப்பது 4வது பதிப்பு. இதில் நாம் பார்க்க இருப்பது சிந்து மக்களின் அரசியல் முறை. இந்த அரசியல் முறையில் சிந்து, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் நாகரிகங்களாய் சிறந்து விளங்கின. இங்கு விளங்கியது நகர அரசுகள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல வளர்ச்சியடைந்த நகரங்களாக இருந்ததுனால இதை நகர அரசு என்று கூறுகின்றார்கள். நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும். இந்த பதிப்பில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி சிந்துவெளி நாகரிகம் ஓரளவுக்கு வீழ்ச்சியடைந்த பொழுது ஒரு காலகட்டத்தில், அதாவது பொது ஆண்டு முன் 1750 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியுற ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடியே அங்குள்ள மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம் பெயர்ந்தார்கள். இதனால் ஒரு அரசியல் கலப்பு ஏற்பட்டது. இதனால் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய படிக்கும் பொழுது அதனுடைய சமகால பண்பாடுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் புதிய கற்கால பண்பாடு நிலவியது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் செப்புக்கால பண்பாடு நிலவியது. இந்த ரெண்டும் கால வேறுபாடுகள். புதிய கற்காலத்தில் மக்கள் நன்றாக பாலிஷ் செய்யப்பட்ட கற்களை பயன்படுத்தினார்கள். செப்பு காலத்தில் ஆயுதங்களை உலோகங்களால் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டனர். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், சிந்து மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை என்று. மற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கைப்பிடிகளை இணைத்த கற்களையும் செப்பு காலத்தில் பயன்படுத்தினர். இரு வேறுபட்ட பண்பாடுகள் நிலவியன. இந்த இரண்டும் சிந்துவெளி மக்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்ததனால், இடப்பெயர்வு ஏற்பட்டதனால் இந்த 2 பண்பாடுகளும் கலக்க ஆரம்பித்தன. இதுதான் இந்திய பண்பாடு வெவ்வேறு பண்பாடுகளின் கலவையாக இன்று நிலவுகின்றது. இந்த மக்கள் தெற்கு நோக்கியும் நகர்ந்தார்கள். இந்த தெற்கு நோக்கி நகரும் பொழுதும் கலப்பு ஏற்பட்டது. இந்த சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைவதற்கு இதுவரை எது உறுதியான காரணம் என்று தொல்லியல் ஆய்வாளர்களால் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. கட்டாயம் இதுதான் காரணம் என்று சொல்வதற்கு இல்லை. அதற்கு அவர்கள் பல காரணங்களை சொல்லுகின்றார்கள். ஒன்று, காலநிலை மாற்றம். நாளாவட்டத்தில் பருவகாலங்களில் மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி ஓட்டத்தில் இந்த நாகரிகம் அழிந்திருக்கலாம். 2வது, இவர்கள் பெரும்பாலும் வணிகத் தொடர்பு கொண்டிருந்த நாடு மெசபடோமியா. யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட மெசபடோமியா. மெசோனா 2 நதிகளுக்கு இடையே இப்பொழுது உள்ள ஈரான், ஈராக் பகுதி. அந்த நாகரிகத்திற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தொடர்பு இருந்தது என்று பார்த்தோம். அந்த நாகரிகம் வீழ்ச்சியடைந்தவுடன்
சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. வாழ்வாதாரம் பாதித்தது. இதனால் நாடாவட்டத்தில் சிந்துவெளி நாகரிக மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடப்பெயர்வில் ஈடுபட்டார்கள். அடுத்தது ஆறுகள், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் ஆறுகள் கரை புரண்டு ஓடி மெசபடோமியா நாகரிகத்தை சிதைத்தது போல் சிந்து நதியை ஒட்டிய சீலம், சீனா, ராவி, பியார், சட்லஜ் என்று 5 நதிகள் பாயக்கூடிய நதி சிந்து நதியில் கலக்கிறது. இந்த நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளும் இந்த நாகரிகத்தினுடைய அழிவிற்கு காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்தாற்போல் படையெடுப்புகள், வெளிநாட்டவருடைய படையெடுப்பு, பக்கத்து நாடுகளுடைய படையெடுப்பினாலும் இந்த நாகரிகம் அழிந்திருக்கலாம், வீழ்ச்சியடைந்திருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதி சிந்து நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் உள்ள ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா? இதுதான் முக்கியமான பகுதி. சிந்து எழுத்துக்களின் பொருள் இன்னும் நமக்கு தெரியவில்லை. அவற்றின் பொருள் நன்றாக தெரிந்தால் இன்னும் பல விவரங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மக்கள் தெற்கு நோக்கி நகர்ந்ததனால் தமிழக பண்பாடோடு ஒரு கலப்பு ஏற்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள எழுத்துக்களிலும் ழ, ழ, ந 2 சுழின, ந 3 சுழின போன்ற எழுத்துக்கள் அரிக்கமேடு, கீழடி, உறையூர் பகுதிகளில் அகழ்வாய்வு செய்யப்பட்டதிலிருந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எழுத்துக்கள் அங்கும் இதே எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த எழுத்து முறையில் பண்பாடு கலந்திருக்கலாம், தமிழக பண்பாடோடு அவர்கள் கலந்திருக்கலாம். பிறகு 2ஆம் கட்ட நகரமயமாகுதல் பகுதிகள் ஆகும். இந்தியாவில் நடந்த 2ஆம் கட்ட நகரமயமாதல். முதல் கட்ட நகரமயமாதல் சிந்து நாகரிகம். அப்போ ஒவ்வொரு ஊர்களாக போய், இப்போ சென்னை இருக்குன்னா தாம்பரம் ஒரு காலத்தில் கிராமமாக இருந்தது. இப்பொழுது அது ஒரு பெரிய நகரமாக மாறி நகர சபையாக மாறக்கூடிய அளவிற்கு புறநகர் பகுதி இன்று ஒரு நகராட்சியாக விரிவடைந்தது. அதுபோல இந்தியாவில் 2வது நகரமயமாக்குதல் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள இந்த மக்கள் மீண்டும் மேல் நாட்டோடு மேலும் உறவு கொண்டனர். கடற்கரை ஓரமாக ஏற்பட்ட உறவுகளும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது தொடர்ந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு நடைபெறும் இடங்கள் நிறைய இடங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இந்த உறையூரும் அரிக்கமேடும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதுதான் பெரும்பாலான சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சாயல் தமிழகத்து சாயல் சிந்துவெளியிலும் காணப்படுவதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ள பகுதி. அதை அடுத்து இப்பொழுது இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில், மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழண்டி என்ற ஊரில் வலது பக்கம் உள்ள படத்தில் பாருங்கள், அங்கே அந்த நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதில் உள்ள எழுத்துக்கள் பெரும்பாலும் பொருள் விளங்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டிலும் அகழாய்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்த அகழாய்வினுடைய முடிவுகள் வர வர நமக்கு இன்னும் பல விவரங்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கும். இத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பகுதிகளை தொகுதியாக பிரித்து முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, 4ஆம் பகுதி படிக்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த பகுதியில் கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதன் பின்னர் நாங்கள் ஒரு தேர்வு நடத்துவோம். அந்த தேர்விலும் பங்கு பெற்று உங்களுடைய படிப்பை அல்லது எவ்வளவு தூரம் படித்திருக்கிறீர்கள் என்ற ஒரு சோதனையை புரிந்து கொள்ளலாம்.
அதுவரை தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் மயூரி கல்வி திட்டத்தின் உங்கள் அன்பு அன்பன் மயூரி பி. தங்கவேல். நன்றி, வணக்கம்.